பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களோட செகண்ட் மேரேஜுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அவங்கள பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வசிச்சாச்சி அப்படிங்கிறவங்கள இரண்டாவதாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, பிரியங்கா அவர்களோட கணவரான வசிச்சாச்சி அவர்களோட ரூமில் ஒரு பெட்டி ஒன்று இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு பெட்டியை பிரியங்கா அவர்கள் திறந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் ஏராளமான தங்க நகைகள், இது மட்டும் இல்லாமல் அணிகலன்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. உடனடியாக அவங்களோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு இதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ பிரியங்காவோட கணவர் வசிச்சாச்சி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது எல்லாமே உனக்கு தான், உனக்காக நான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன். நீ மிகப்பெரிய அளவில் நகைகளை விரும்ப மாட்டே அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய இடத்துல நீ நகையெல்லாம் போட்டு பார்த்ததே இல்லை. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. உனக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வாங்கி தரணும், அதை நீ போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால தான் நம்மளோட கல்யாணத்துக்காக முன்னாடியிலேருந்தே நான் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை பற்றி ஒருத்தர் சொல்லவே இல்லை. அண்ட் இதில் ஒவ்வொரு விஷயமே நான் பார்த்து பார்த்து பண்ணது. உனக்கு காதில் போடுற கமலாக இருக்கட்டும், மூக்குத்தியாக இருக்கட்டும், நெத்திச்சுடியாக இருக்கட்டும், ஏன் ஒட்டியான வரைக்கும் மொத்தத்தையுமே நான் பார்த்து பார்த்து உனக்காகன்னு வாங்கியிருக்கேன். இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். இந்த ஒரு விஷயத்த வரப்போகிற நல்ல நாட்களில் நீ போட்டுக்கணும், அதை நான் பார்க்கணும். இதற்காக தான் இந்த கிஃப்ட்டை நான் சர்ப்ரைஸாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வசிச்சாச்சி அவர்களோட வாயிலிருந்து கேட்டதுக்கப்புறம் பிரியங்கா அவர்கள் பயங்கரமாக எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ரொம்பவே கட்டி பிடிச்சி அவங்கள அழுதுருக்காங்களாமா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் கூட இதை பற்றி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் அவங்களோட வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வசிச்சாச்சி அவர்கள் எந்த அளவுக்கு பிரியங்காவை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ, அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால தான் பிரியங்கா அவர்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். இதுதான் ரீசன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விவேக் அவர்களோட இறப்புக்கு நான் ஏன் போகல அப்படிங்கிறத ஆக்டர் வடிவேலு அவர்கள் சமீபத்தில் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விவேக் என்னோட ஜூனியர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, என்னோட ஒரு நல்ல நண்பன். நாங்க 2 பேரும் ஒரே டைம்ல நல்லபடியா நிறைய காமெடிகள் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நாங்க எனிமீஸ்ன்னு நினைச்சாங்க. பட் நாங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். ஒரு கட்டத்தில் அவனோட இறப்பு செய்திக்கு நான் போகல அப்படின்னு நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டாங்க, நிறைய திட்டுனாங்க. அந்த ஒரு டைம் நான் போகவே இல்லைன்னு நினச்சிட்டாங்க. நான் அவனோட வீட்டுக்கு போயிருந்தேன். பட் இறப்பு டைமுக்கு போகலை, அதுக்கப்புறம் போயிருந்தேன். விவேக் இறந்தப்ப என்னோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என் வீட்லேயே எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, எனக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு மிக மோசமான நிலையில தான் நானுமே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நல்லபடியாக குணமாகி வந்தேன். நல்லபடியாக குணமானோடனே விவேக் அவர்களை பார்க்க போயிட்டேன். அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு, அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு, அவங்க குழந்தைகளை பார்த்துட்டு எல்லோருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. வடிவேலு அவர்களோட இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.